இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஆணித்தரமாக உறுதியாக கூறியிருக்கின்றார், தாங்கள் தொடர்ந்து வெனிசுலாவை ஆளப்போவதாக. என்றால் ஒரு நாடு இந்தியா கையகப்படுத்தப்பட்ட பொழுது எத்தனை ட்ரில்லியன்கள் கொண்டு செல்லப்பட்டதோ, அல்லது இலங்கை கையகப்படுத்தப்பட்ட பொழுது அவை பவளம், ரத்தினம், கரம் அல்லது இளம் கராம்பு போன்ற பல இத்தியாதிகள் எவ்வாறு சென்றடைந்தனவோ, நேர்மையானவர் என்றால் இல்லை. கடந்த தேர்தலில் அவர் பல குற்றங்களை இழைத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது நடைபெறுகின்ற சம்பவத்திற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கயானா, ட்ரினிடாட் மற்றும் சர்வதேச நாடுகள் முழுவதையும் உலுக்கி இருக்கிற அல்லது எப்படி வெவ்வேறு விதமான எதிர்வினைகளை ஆற்ற வைத்திருக்கிற ஒரு செய்தியாக பதிவாகி இருப்பது, ஒரு விதமான பதற்றத்தை தோற்றுவித்திருப்பது வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவினுடைய கைது. அவரை அமெரிக்கா கைது செய்திருப்பது. அதற்கு பிற்பாடு அத்தோடு இணைந்ததாக தொடர்ந்து வெனிசுவேலாவினுடைய ஒரு சில பகுதிகளிலே வெடிப்பு சத்தங்கள் உட்பட ஒரு விதமான பதற்ற நிலை நிலவுவதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு அது குறித்து ட்ரம்ப் உரையாற்ற இருப்பது இப்பொழுதுதான் அவருடைய ட்ரம்பினுடைய உரை கூட நிறைவடைந்திருக்கிறது. இந்த வெனிசுவேலா மற்றும் நிக்கோலஸ் மடுரோவினுடைய கைது குறித்தான அவருடைய கருத்துக்களை அவர் சர்வதேசத்திற்கு அறிவித்திருக்கிறார். அதே நேரம் இதற்கான எதிர்வினை சீனாவில் இருந்தும் பிரான்சில் இருந்தும் ஆற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டு நாடுகளும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். காரணம், இது ஒரு சர்வதேச சட்டத்திற்கு முரணானது. சர்வதேச எல்லைகளை தாண்டி, சர்வதேச சட்டத்தை தாண்டி ஒரு நாட்டினுடைய அரசு தலைவரை கைது செய்வது என்பது அமெரிக்காவினுடைய மிலேச்சத்தனத்தை காண்பிக்கிறதாகவும் அது ஏனைய நாடுகளுக்கு அச்சுறுத்தலானது என்பதையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இது குறித்து நாங்கள் பேச போகிறோம். இந்த உரையாடலுக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்தித்திருக்கிறோம் தர்மா. இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கிற இந்த சம்பவம் என்பது பல விதத்திலும் அதிர்ச்சியினை உருவாக்கி இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன? இது என்ன என்ன கிரவுண்டுக்கு கீழே இந்த கைதான நிகழ்ந்திருக்கிறது? இதற்கான காரணம் என்ன? ஏன் வெனிசுவேலா இவ்வளவாக டார்கெட் செய்யப்படுகிறது? நிச்சயமாக உலகிலேயே அதிக எண்ணெய் வளத்தை கொண்ட நாடு வெனிசுவேலா. அங்கே சுமார் 300 பில்லியன் பேரல்களுக்கு மேற்பட்ட எண்ணெய் இருக்கின்றது. அந்த எண்ணெயை மையப்படுத்தியதாக அமெரிக்கா நகர்ந்திருக்கின்றது என்பதுதான் ஒரு வரியிலான உங்கள் கேள்விக்கான பதில். அதை இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஆணித்தரமாக உறுதியாக கூறியிருக்கின்றார், தாங்கள் தொடர்ந்து வெனிசுலாவை ஆளப்போவதாக. என்றால் ஒரு நாடு கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அந்த நாட்டின் எண்ணெய் வளம் என்பது அங்கே பிரயோசனப்படுத்தப்படாமல் இருப்பதால் அதனை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் அல்லது அதன் உற்பத்தியை அதிகரிப்பதற்காகவும் அமெரிக்க எண்ணெய் கம்பெனிகள் என்பன அங்கே சென்று அந்த வேலையில் ஈடுபடும். அதனால் வெனிசுலா மக்கள் அதாவது பெரும் நன்மை அடைவார்கள். அமெரிக்காவிற்கு அவர்கள் மீளச் செலுத்த வேண்டியது அமெரிக்கா பாதிக்கப்பட்டதற்கான பணம் மற்றும் எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கான பணம். என்றால் பிரித்தானியா எவ்வாறு 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அல்லது 4 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த உலகை போய் வசம் செய்ததோ அதே பாணியிலான ஒரு நடவடிக்கையை இப்பொழுது ட்ரம்ப் ஆரம்பித்திருக்கின்றார். இதனை நாங்கள் எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், இந்தியா கையகப்படுத்தப்பட்ட பொழுது எத்தனை ட்ரில்லியன்கள் கொண்டு செல்லப்பட்டதோ, அல்லது இலங்கை கையகப்படுத்தப்பட்ட பொழுது அவை பவளம், ரத்தினம், கரம் அல்லது இளம் கராம்பு போன்ற பல இத்தியாதிகள் எவ்வாறு சென்றடைந்தனவோ அது போன்றதொரு நிலையை இப்பொழுது எண்ணெய் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இதற்கான காரணமாக அவர் சொல்லிய விடயங்கள் என்பன பொய் என்பதை இப்பொழுது அவருடைய உரை என்பது காட்டி நிற்கின்றது. தாங்கள் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கையை எடுக்கின்றோம் என்று அதில் உண்மை இருந்திருந்தது, அது உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த உண்மைக்கு பின்னால் இது ஒரு பெரிய திட்டம், பல மாதங்களாகவே நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம் அல்லது தயாராக இருந்த திட்டம். அந்த திட்டத்தின் பிரகாரம் இவர்கள் உண்மையிலேயே சிஐஏ ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. மெட்ரோ செல்கின்ற விமானத்தை கடத்தி அந்த விமானத்தை வேறு நாட்டில் தரையிறங்க செய்து தங்களுக்கு அங்கே ஒரு தலைமையை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆளுவது என்பது. அது சரிவராத பட்சத்தில் நேரடியாகவே மெட்ரோவை மிரட்டினார்கள். சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை என்று. ஏனென்றால் இப்பொழுது அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் எல்லாம் தங்களுடைய போர்க்கப்பலை கொண்டு வெனிசுலா கடல் எல்லைக்கு பக்கத்திலே
நிறுத்தி அங்கே செல்கின்ற கப்பல்களை தடுத்தார்கள். முதலாவதாக சீனா, ஈரான் போன்றவற்றை தடுத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் அந்த எண்ணெய் உற்பத்தி அல்லது வெனிசுலாவில் இருந்து செல்லும் எண்ணெய் என்பதை ஒரு தடை செய்யப்பட்ட எண்ணெயாக ஆக்கிவிட்டு இப்பொழுது அதற்கு உத்தியோக முத்திரை குத்துவதற்காக தாங்கள் இறங்கி ஒரு கபலீகரம், ஒரு பகல் கொள்ளை, ஒரு நாடு எவ்வாறு பகல் கொள்ளையடிக்க முடியும், இதற்காகத்தான் இவர் இந்த உக்ரைனும் ரஷ்யாவும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு அலாதியான ஆசையில் பயணித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பூட்டின் அதற்கு சிக்கப்படாமல் தப்பி இருப்பதால் இப்பொழுது ரஷ்யாவின் கையோங்கி இருக்கின்றது, சீனாவின் கையோங்கி இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் இந்த பாதுகாப்பு சபை என்று ஐக்கிய நாடுகள் சபையில் ஒன்று இருக்கின்றது. அங்கே வீட்டோ அதிகாரங்களை கொண்ட நாடுகள் இவைகள் எல்லாம் என்ன செய்ய போகின்றன, இந்த உலகம் எவ்வாறு பயணிக்க போகின்றது என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. இன்றைய இந்த இவர்களுடைய இந்த அந்த நடவடிக்கை தொடர்பான கருத்து பகிர்வில் நாம் நிச்சயமாக இது உள்வீட்டு சதி என்பது கூட நாங்கள் சொல்லலாம் என்றால் உள் வீட்டில் உள்ளவர்கள் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கே உள்ள சில தலைமைகள் அடையாளப்படுத்தப்பட்ட பின் இவரது நடவடிக்கைகள் என்பன கண்காணிக்கப்பட்டு இலத்திரனியல் உலகில் அமெரிக்காவை விஞ்சியதற்கான நாடுகள் இல்லை. இவர்கள் திட்டத்தை நடைமுறைப்படுத்திய விதம் என்பது உலகம் எதிர்பாராத அல்லது இரண்டாம் உலக யுத்தத்துடன் ஒப்பிடக்கூடிய நடவடிக்கையாக இது இன்று வரையில் ஒசாமா பின் லாடனை கைது செய்ய, அதாவது சுட்டுக் கொன்றதை விட பிரபல்யமானதாகவும் கப்பல்களில் இருந்து கடற்பரப்பில் 100 அடிக்கு மேலாக விமானங்கள் செல்ல 150 விமானங்கள் ஏற்கனவே சென்று வெனிசுலா வான்பரப்பை கட்டுப்படுத்தி பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு போல காட்ட இவர் இருந்த இடத்தின் பகுதிகள் எல்லாம் இருந்த மின்சாரத்தை நிறுத்தி மற்றும் இலத்திரனியல் தொடர்புகளை எல்லாம் நிறுத்தி இவர்கள் சென்ற உலங்கு வானூர்திகள் அவருடைய வீட்டில் இறங்கி அங்கே இருந்து கிடைக்கப்பெற்ற எதிர்ப்புகளை, அதாவது ஒசாமா பின் லாடனை கொன்ற படைகளின் உறுப்பினர்கள் கூட இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். பல பயிற்சி இதற்கு இவர்கள் முக்கியமாக செய்தது அவருடைய மாளிகையை போல ஒரு மாளிகையை பிரதியீடு செய்து வேறொரு நாட்டில் கட்டி அதில் எவ்வாறு இறங்குவது, எவ்வாறு உள்செல்வது போன்றவற்றை எல்லாம் அறிந்து சென்று லாவகமாக கைப்பற்றி அவரை கொண்டு வந்து இப்பொழுது அவர் ஒரு அமெரிக்க போர்க்கப்பலில் நியூயார்க்கு அழைத்து வரப்படுகின்றார். அவருக்கு குற்றவியல் தண்டனைகள் கொடுக்கப்பட போகின்றன. அதற்கு முதல் இவர்கள் அவருக்கு சொல்லி இருக்கிறார்கள், நாட்டை விட்டு வெளியேறினால் வேறு நாடுகளில் வசதியாக வசிக்கலாம் என்று. அவர் அவ்வாறு செய்யவில்லை. இதற்காக நாங்கள் மெட்ரோ என்பவர் நேர்மையானவர் என்றால் இல்லை. கடந்த தேர்தலில் அவர் பல குற்றங்களை இழைத்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது நடைபெறுகின்ற சம்பவத்திற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த கயானா, டிரினிடாட் மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகளில் மற்றும் அதை சார்ந்த அமேசான் பரப்பும் அதிக அளவான எண்ணெய் வளங்களை கொண்ட இடமாகவும் அதிக அளவான தங்கத்தை கொண்டது மற்றும் மினரல்ஸ் எனப்படுகின்ற வேறு உலகில் அரிதாக கிடைக்கக்கூடிய கனிம பொருட்களை கொண்டனவாகவும் இருக்கின்றன. அந்த அமேசான் பகுதி தொடர்பாக வெனிசுலாவுக்கும் கயானாவுக்கும் இடையிலே ஒரு முருகல் இருக்கின்றது. அந்த பெரும் தங்கம் உள்ள இடம் இது. அந்த மணல் தங்கம் என்கின்ற ஆற்று மணல் தங்கம் மற்றும் இந்த பாறைகளில் கண்டுபிடிக்கின்ற தங்கம் இரண்டுமே இருக்கின்றபடியால் இந்த இடம் தொடர்பான சண்டை இருக்கின்ற பொழுது கயானா அமெரிக்காவுடன் சரணடைந்து விட்டது. கயானாவும் அமெரிக்காவும் இணைந்து செயற்படுகின்றன. இப்பொழுது வெனிசுலாவையும் அமெரிக்கா கைப்பற்றிவிட்டது. எனவே அமெரிக்கா உலகின் பணக்காரனாவதற்காக இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதால் இப்பொழுது உலகம் எவ்வாறு செயற்பட போகின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. நிச்சயமாக கனடாவிற்கு பெரிய பாதிப்பு இருக்கின்றது. கனடா நிச்சயமாக ஒரு கடந்து செல்ல வேண்டிய ஒரு பொருளாதார மந்த நிலை என்பது ஏற்பட போகின்றது என்றால் இதுவரையிலும் கனடாவின் மண் மசகு எண்ணெயை நாங்கள் குழாய்கள் மூலம் அமெரிக்காவுக்கு அனுப்பி அவற்றை அங்கே அவர்கள் சுத்திகரித்து வருவதான செயற்பாடுகள் இருந்தன. அவ்வாறான செயற்பாடு என்பதை தேவையற்றதாக அமெரிக்காவுக்கு செல்ல போகின்றது என்றால் இங்கே இந்த வெனிசுலாவில் செய்ய போகின்றது. இதனால் உண்மையிலே அமெரிக்காவின் பொதுமக்கள் பிரயோசனம் அடைவார்கள் என்றால் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கின்றார் என்றால் ஒரு 10-20 பல ட்ரில்லியன் டாலர் பெறுமதியான பணக்காரர்களை உருவாக்க போகின்றார். அந்த எண்ணெய் கம்பெனிகளை வைத்திருக்கின்றவர்கள் பணக்காரராக போகின்றார்கள். இதைவிட அவருடைய உள்வட்டத்தில் நேற்றே தெரிந்திருக்கும் இவ்வாறான ஒரு விடயம் நடைபெற போகின்றது என்ற பொழுது நேற்று பங்கு சந்தையில் பெருமளவான
அமெரிக்க எண்ணெய் கம்பெனிகளின் பங்குகள் என்பன கைமாறி இருக்கும். அந்த பங்குகளின் விலை என்பது திங்கட்கிழமை 3-4 மடங்கு இல்லை, 50-60 மடங்கு கூட அதிகரிக்கக்கூடும். ஏனென்றால் வெனிசுலா இப்பொழுது கைப்பற்றப்பட்டுள்ளது. எனவே ஒரு கபடநாயக குற்றவாளி அல்லது அமெரிக்கா நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நபர் ஆட்சியில் இருக்கின்றார். அவரது ஆட்சி சில வேளைகளில் 3ஆம் உலகப் போருக்கு இட்டு செல்லுமா தெரியாது. ஆனால் நிச்சயமாக கனடா, மெக்சிகோ என்பன பாதிக்கப்பட போகின்றன. இந்த ஏனென்றால் அமெரிக்காவின் முழு கவனமும் இந்த தென் ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா நோக்கி, வெனிசுலா, ட்ரினிடாட் மற்றும் கானா நோக்கித்தான் இருக்கும். ஏனென்றால் அங்கே அவர்கள் இல்லை என்கின்ற அளப்பரிய சொத்துக்களை கண்டுபிடித்து விட்டார்கள். அதனை அவர்களுக்கு தெரியும். சீனா பயன்படுத்தி வருகின்றது அல்லது ஈரான் பயன்படுத்துகின்றது. குறிப்பாக இந்த மெடுரோ செய்த ஒரு வேலை என்னவென்று சொன்னால், இந்த எரிபொருள் குதங்கள், தங்களுடைய எரிபொருள் தளங்களுக்கும் மற்றும் தொழில்நுட்பத்திற்கும் அவர் எடுத்த தொழில்நுட்பவியலாளர்கள் இந்தியாவில் இருந்தும் ஈரானில் இருந்தும் தான் பெரிதாக. எனவே இந்தியா கூட இதில் பாதிக்கின்ற ஒரு சக்தியாக மாறப்போகின்றது. எனவே எவ்வாறு உலகம் இதற்கு எதிர்வினை ஆற்றப் போகின்றது என்பது தெரியவில்லை. இருந்த பொழுதிலும் ரஷ்யா பலமாக கண்டித்திருக்கின்றது. ரஷ்யாவின் அறிக்கையின் வார்த்தைகள் என்பன நிச்சயமாக அமெரிக்காவை ஒரு கபட நாயகனாக கட்டியம் கூறுவதாக கூறுகின்றது. சீனா அவ்வாறு செய்திருக்கின்றது. பிரேசில், பல நாடுகள் அறிக்கைகளை விட்டிருக்கின்றன. பிரித்தானிய பிரதமர் கூறியிருக்கின்றார், தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் கலைக்கு மட்டும் இது பற்றி சொல்ல முடியாது, ஆனால் சர்வதேச சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. இப்பொழுது சர்வதேச சட்டங்கள் என்றால் என்ன என்கின்ற கேள்வியை டொனால்ட் ட்ரம்ப் எழுப்பிச் செல்கின்றார். அப்படியானால் ஏன் உக்ரைனை ரஷ்யா கைப்பற்றக்கூடாது? அதுதான் இப்பொழுது உள்ள கேள்வி. அது ஒரு எவ்வாறு கூறுவதென்றால், நாங்கள் ஒரு பார்வையாளர்களாக பார்க்க இந்த அதாவது உலக வல்லாதிக்கம் என்பது நகர்ந்து செல்கின்ற பாதை என்பது ஒரு படு பாதகமான நிலையை, பதட்டத்தை உலகத்தில் ஏற்படுத்துவதாக அமைந்துவிட்டது. குறிப்பாக இந்த ஜனவரி 2ஆம் தேதி இரவு என்பது அல்லது ஜனவரி 3ஆம் தேதி பகல் என்பது 2026ஆம் ஆண்டு என்பது நிச்சயமாக நீண்டு நிலைக்கக்கூடிய ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக அமைந்துவிட்டன என்பதுதான் உண்மை. நிச்சயமாக ஒரு வருடம் ஆரம்பித்து ஆரம்பமே ஒரு அமர்க்கலமா இருக்கிறது என்று சொல்லுகிற மாதிரி, அமளியாக இருக்கிறது என்று சொல்லுகிற மாதிரி, அமெரிக்கா தான் குறித்த பயமுறுத்தலை மறுபடியும் அதே புலி, அதே மாதிரியான ஒரு பயமுறுத்தலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. போன முறையும் இதே மாதிரியான பதட்டங்கள் இந்த வரிகளினால இருந்திருந்தது. இப்பொழுது நீங்கள் சொல்லுவது போல பகல் கொள்ளையாக கண் பார்த்திருக்க நம்மை ஒரு நாட்டை திருடிக் கொள்வதும், அந்த நாட்டினுடைய அரசு தலைவரை கைப்பற்றுவதும், கைது செய்வதும் என்பது மிக மோசமான எதேச்சதிகாரம். நிச்சயமாக அது கண்டனத்துக்குரியது. ஆக இது வெவ்வேறு விதமான தாக்கங்களை, அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பது திண்ணம். ஆக இது இப்படி இருக்க, இதற்கு இதற்கேற்றாற் போல இப்பொழுது அண்மையிலே தான் டொனால்ட் ட்ரம்ப் இது குறித்து சர்வதேச ஊடகங்களுக்கு தன்னுடைய வெளிப்படையான கருத்தை அறிவித்திருந்தார். அவருடைய பேச்சு இப்போதுதான் நிறைவடைந்திருக்கிறது. இந்த பேச்சினுடைய சாராம்சம் என்ன? நிச்சயமாக எதிர்பாராத செய்தி ஒன்று, தாங்கள் தொடர்ந்து வெனிசுலாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக. அதாவது அவர்கள் அங்கே ஒரு உள்ளக கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள், அல்லது அவர்கள் தங்களுக்கு ஒத்துழைத்தவர்களுக்கு உறுதியளித்திருப்பார்கள், நீங்கள் பொம்மைகளாக இருங்கள், நாங்கள் நடவடிக்கைகளை பார்த்துக் கொள்வோம் என்று. இல்லாது விட்டால் இன்னொரு செய்தியை கூறியிருக்கின்றார், 2வது கட்ட தாக்குதல் தேவையானால் நடத்தப்படும், ஆனால் அது அவர்கள் எதிர்பார்க்காத தாக்குதலாக இருக்கும் என்று. எனவே அவ்வாறான ஒரு தாக்குதலுக்கான நிலைமையை சில வேளைகளில் அங்கே உள்ள இவர்களுடைய கட்டுப்பாடு என்பது செல்லுபடியாக ஆகாவிட்டால் சில வேளைகளில் அப்படி இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறு உண்டு. மற்றது அவருடைய அதாவது தாங்கள் வெனிசுலா மக்களை விடுவிப்பதாகவும், தாங்கள் வெனிசுலா இவ்வளவு காலமும் போதைப் பொருள் கடத்தல் மூலம் தங்கள் அமெரிக்கர்களுக்கு செய்ததற்கான இழப்பீடுகளை பெறுவதாகவும் சொன்னாலும், ஒட்டுமொத்தமாக தங்களுடைய இந்த பயணம் என்பது ஒரு எண்ணெய் சார்ந்ததாகவும், இயற்கை வளங்களை கபலீகரப்படுத்துவதாகவும், இதன் மூலம் வெனிசுலா மக்கள் பயனடைய போவதாகவும், அமெரிக்கா பயனடைய போவதாகவும் வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்.
வெளிப்படையாக அதை அவர் மறைத்து சொல்லவில்லை. ஆனால் அவர் அமெரிக்கா என்று கூறுவது நான் கூறியது போல இந்த எண்ணெய் நிறுவனங்களை வைத்திருக்கின்ற பெரிய பணக்காரர்களை, அவரது குடும்பமும் அதில் சில வேளைகளில் சாத்தியப்படும், அவரது நட்பு வட்டாரங்கள் அவ்வாறானவர்கள் பில்லியனர்கள் என்றிருந்து சில வேளைகளில் ட்ரில்லியனர்களாக மாறக்கூடிய சாத்தியத்தை கூட இது ஏற்படுத்தும். ஏனென்றால் 300 பில்லியன் பேரல் எண்ணெய் என்பது அங்கே இருக்கின்றது. அந்த எண்ணெயின் பரிமாணம் என்பது சாதாரணம் அல்ல. அதாவது சவுதி அரேபியாவை விட அளவில் அதிகமான எண்ணெயை கொண்ட நாடு வெனிசுலா. இப்பொழுது இங்கே ஏற்பட்டிருக்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், இப்பொழுது சர்வதேச சந்தைகளில் வெனிசுலா எண்ணெய் கூட வேறு விதமாக கனடாவால் வாங்கப்பட்டு வந்தது. இது சில வேளைகளில் எண்ணெய் விலை குறைப்பை ஏற்படுத்துமா என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறு உடனடியாக வராது. ஆனால் மத்திய கிழக்கின் பெறுமதி என்பது கூட சற்றே தனியக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய சாத்தியத்தை இது சில வேளைகளில் ஏற்படுத்தலாம். உண்மையிலே ஏற்படுத்த முடியாது என்றால் இதை எவ்வாறு உலகமோ அல்லது நேட்டோ எவ்வாறு இருக்க போகின்றது? இப்போ நேட்டோ நாடுகள் எதுவுமே இதில் சம்பந்தப்படவில்லை. இது அமெரிக்கா தனியாக செய்த ஒரு தாக்குதல். முன்னர் அமெரிக்கா இந்த தாக்குதலை எடுத்தாலும், அது ஆப்கானிய தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது ஈராக்கிய தாக்குதலாக இருக்கட்டும், எந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அதனுடன் ஈடுபடுகின்ற நாடுகளாக இந்த நேட்டோ அங்கத்துவ நாடுகள் செல்லும். அவர்கள் சில வேளைகளில் அந்த லொஜிஸ்டிக் சப்போர்ட் என்கின்ற போக்குவரத்துக்கு தன்னும் உதவியாக இருப்பார்கள், நேரடியாக படைகளை அனுப்பாவிட்டால் கூட. ஆனால் இந்த முறை அவர்களுக்கே தெரியாமல் நடத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. இங்கே கனடா என்பது 2019ஆம் ஆண்டு வெனிசுலாவிற்கான தூதுவரத்தை மூடி அவர்களுடனான உறவாடலை தவிர்த்து விட்டது. ஏனென்றால் மெட்ரோவின் ஜனநாயகத்திற்கு எதிரான போக்கு என்பதால். ஆனால் கனடா கூட எவ்வாறான எதிர்வினையை கூறப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர்கள் அதாவது சர்வதேச சட்டங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதை அனிதா ஆனந்த், வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் கூறியிருக்கின்றார். இருந்த பொழுதிலும் இதன் அந்த எங்களுடைய பிரதமர் காணி போன்றவர்களின் அறிக்கைகள் எல்லாம் பார்த்திருக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அதைவிட ஒரு செய்தியை மார்க்கோ ரூபியோ, அதாவது டொனால்ட் ட்ரம்போக்கு அடுத்ததாக அவர் கூறியது என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் நடைமுறையில் சொல்கின்ற இதையும் செய்பவர் என்பதை மற்ற நாடுகள் இதன் மூலம் அறிய வேண்டும் என்று மற்ற நாடுகளை பயப்படுத்தி விட்டு சென்றிருக்கின்றார். எங்களுடைய பிரசிடென்ட் இன் ஆக்ஷன், அவர் சொன்னா செய்வார் என்றதை சொல்லி இருக்கின்றார். எனவே ட்ரம்ப் சொல்வதெல்லாம் நடக்கும் என்று நம்புவோம். ஒரு ஊர்ல ஒரு பழமொழி இருக்கும், சொல்லுவார்கள், மேய்க்கிறது எருமை அதில் ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி. செய்கிறது அறமற்ற காரியம், செய்வது ஒரு ஒரு முழுக்க முழுக்க ஒரு சர்வாதிகாரம், மேலைச்சத்தனத்தினுடைய குறியீடான ஒரு விடயம். அடுத்தவர்களை பயமுறுத்தி, எளிய நாடுகளை, வறுமை கோட்டுக்குட்பட்ட நாடுகளை கையகப்படுத்தி, ஒரு ஜனநாயகமற்ற முறையிலே நடந்து கொண்டு விட்டு எங்களுடைய பிரசிடென்ட் இன் ஆக்ஷன் என்று சொல்லிக்கொண்டு பெருமை பாராட்டிக் கொள்வதிலே அமெரிக்காவினுடைய அந்த புலித்தன்மையை தான் அது இன்னும் காட்டி நிற்கிறது. நிச்சயமாக. ஆக இது இப்படி இருக்க, இன்னும் ஒரு விடயம், இது எந்த அளவுக்கு நாடுகள் இதை எதிர்த்திருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு சில நாடுகள் இது குறித்து ஆதரவான கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறது. ஆதரவான கருத்துக்களை சொல்லுகிற நாடுகள் என்ன சொல்லுகிறது? இல்லை, ஆதரவான கருத்துக்களை சொல்வது என்றால் ஆர்ஜென்டினாவை பார்க்கலாம். ஆர்ஜென்டினா என்பது நிச்சயமாக வெனிசுலாவின் இந்த வளர்ச்சி தொடர்பாக வேறுபட்ட கருத்தை கொண்டதாக அல்லது அமெரிக்காவின் நட்பு நாடாக இருந்தது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதே போல இப்பொழுது அந்த பரப்பில் இருக்கின்ற கயானா, ட்ரினிடாட் போன்றவையும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை வரவேற்பதாகத்தான் இருக்கும். என்றால் அவர்கள் இப்பொழுது ஒரு சார்ந்த, அதாவது அமெரிக்க சார்ந்த ஒரு பிரசன்னத்திற்குள் சென்று விட்டார்கள். எனவே இது குறித்த கருத்துக்கள் மற்ற நாடுகளில் இருந்து எவ்வாறு வருகின்றது என்பதை விட இனி அடுத்த பாதகமான நிலைமை கியூபா போன்ற நாடுகளுக்கு ஏற்படுமா என்கின்ற சந்தேகத்தை கூட இது ஏற்படுத்தி இருக்கின்றது. என்றால் இவர்கள் தங்களுடைய இந்த உள்ளக பாதுகாப்பு வலயத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்கின்ற நிலையில் தான் இந்த தென் அமெரிக்கா மற்ற போன்ற பிரதேசங்களை எல்லாம் இவ்வாறு செய்து வருகின்ற பொழுது கேள்விகள் என்பன கனடாவை நோக்கியும் நிகழ்கின்றன. ஆனால் நாங்கள் அதனை ஒரு கலெக்ஷமாக பார்க்க தேவையில்லை. அது 51வது மாகாணமாக இணையுங்கள் என்று கூறியதாக இருக்கட்டும், இப்பொழுது கிரீன்லாண்டை நோக்கி செல்வதாக, அதாவது கிரீன்லாண்டை கையகப்படுத்த போவதாக இருக்கட்டும், சிலவளை அது கூட நடக்கலாம். ஏனென்றால் சொல்வதை செய்பவர். எனவே கிரீன்லாந்து கைப்பற்றப்படலாம். அதே போல பனாமா கால்வாய் என்பதை தாங்கள் கையகப்படுத்த வேண்டும் என்பது. எனவே இது ஒரு மாறுபட்ட உலக ஒழுக்கிற்கு கொண்டு செல்ல போகின்றதா என்ற பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை
நாங்கள் இருக்க வேண்டும். அது ஒரு பயம். ஆனால் மற்ற நாடுகள், அதாவது அவர் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், அமெரிக்கா தான் உலகிலேயே சிறந்த நவீன ஆயுதங்களை வைத்திருக்கின்றது. அமெரிக்க ஆயுதங்களுக்கு ஈடுணையாக யாரும் இல்லை, அமெரிக்காவின் படைபலத்துக்கு ஈடுணையாக யாரும் இல்லை என்று. அது ஒரு பகல் கனவாக இருக்க வேண்டும். என்றால் சீனா பரீட்சிக்காத பலத்தை வைத்திருக்கின்றது. அதை விட ரஷ்யா கூட சாதாரண போர்க்களத்தில் பாவிப்பதை விட ஏவுகணைகள் மூலம் சாத்தியப்படக்கூடிய பல அணு யுக்திகளை வைத்திருக்கின்றது. எனவே இந்த பொருதலுக்கான களத்தை இவர் திறப்பாரா என்றால் இல்லை. ஆனால் இவருக்குரிய முகம் என்பது இப்பொழுது மாறுபட்டிருக்கின்றது. இப்பொழுது சர்வாதிகாரி ட்ரம்ப் என்கின்ற பெயரில் தான் அவரை இனி அழைக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு அவர் இட்டுச் சென்று விட்டார். அதுதான் தற்போதைய நிலை என்று நான் கருதுகின்றேன். நிச்சயமாக அமெரிக்கா மிக சிறப்பாக தன்னுடைய பயமுறுத்தும் பயம் காட்டும் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. ஆக இதனுடைய அதிர்வுகள் எப்படி இருக்க போகிறது, இதற்கு இனிய நாடுகள் எப்படி எதிர்வினையாற்றப் போகின்றன, அடுத்து வெனிசுவேலாவினுடைய நிலைமை என்னவாக போகிறது, இவைகளை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு வெனிசுவேலா, நாளைக்கு எந்த நாடு என்பது தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆக இது முற்றுப்பெறுமா, இது முடிவு கட்டப்படுமா, இல்லாவற்றில் தொடருமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, மிக ஆழமான தரவுகளோடு இந்த விடயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தியதற்காக நன்றி. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.